வணக்கம். இது வந்து ஒரு மிக அருமையான ஒரு படத்தோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. என்னோட அனுபவம் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த படத்த வந்து நான் ரொம்ப ரீசெண்டாக தான் பார்த்தேன் அந்த படம். ரொம்ப என்னோட மனசில் விட்டு இன்னும் நீங்கல அந்த படத்தோட விளைவு. இது யார் எடுத்தா, எப்படி இந்த படத்தை பற்றி விவரங்கள் எனக்கு தெரியாது. நானே ஓடிடி ஆப்பில் தான் பார்த்தேன். இந்த படத்தோட மெயின் கரு என்னென்னா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நபர்கள் வந்து கிராமத்திலிருந்து வெளிநாட்டுக்காக போகிறாங்க. அந்த டைமில் தான் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அவங்க எந்த அளவுக்கு ஒரு அப்பாவி வந்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி அப்புறம் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படுது. அந்த கேஸ் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்திய எம்பசிலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து கொலை பண்ண மாதிரி ஒரு கேஸ் ஜொடிக்கப்பட்டு அவங்கள மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடுது அவங்களுக்கு. இந்த பிளட் மணின்ற பேர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த படம் முடியும் போது இந்த பிளட் மணியோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இதை வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிற பிரியா பவானி சங்கர் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சப் எடிட்டராக புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்த சமையல் குறிப்பு பற்றி நிகழ்ச்சி நடத்திட்டு அவங்க திடீர்னு சப் எடிட்டராக ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற விளைவுகள், சக ஊழியர்களால் அவங்க அவமானப்படுத்தப்படுறது, இந்த இந்த நியூஸ் எதுக்கு எடுத்த, இது வந்து ஒரு புரோஜனமான நியூஸு, இது வந்து தேவையில்லாமல் நீ இன்டர்ஃபியர் ஆகிற, சேனலோட பேரை கெடுக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்தையும் முறியடித்து அவங்க அந்த அந்த கேஸ் ஸ்டடியில் ஜெயித்தாங்களா, அவங்க 2 பேரும் வெளியில் வந்தாங்களா, அந்த குடும்பத்தை அந்த மெயினான கான்செப்ட் தான் இந்த ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு போனவங்களோட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் மெயினாக அந்த படத்தில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்காக தான் பிரியா பவானி சங்கர் இறங்குறாங்க அந்த விஷயத்தில். அவங்க வந்து அந்த இது எல்லாத்தையும் முடித்து அவங்க வெளியே வராங்களா இல்லையா, அதுதான் அந்த கதை. விறுவிறுப்பாக போகுது இந்த கதை. மறக்காமல் பாருங்கள். ஓடிடியில் கம்பல்சரி பாருங்கள். நான் ஓடிடி லிங்க் தரேன். இது வந்து ரொம்ப அருமையான கதையமைப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்குள்ளாரே அவங்க எல்லா கதையுமே கொண்டு வந்துடுறாங்க. ஓவரால் அழகான கதையம்சம் இருக்குது. இது ரொம்ப என்னோடய நெஞ்சில் வந்து என்னோடய மனதில் வந்து நீங்காத நினைக்கிற இந்த கதை அவ்வளோ அழகாக இருக்குது.